இப்போது நறுக்கிய வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட் மற்றும் பச்சை மிளகாய கடலை மாவு கலவையுடன் சேர்த்து நன்றாக கையால் பிசைய வேண்டும். பக்கோடா மாவில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு மற்றும் சீரகம் சேர்த்து சுவையான பக்கோடா தயாரிக்கலாம். சூடான எண்ணெயில காய்கறி பக்கோடாக்களை கவனமாக போடுகிறோம். அது நன்றாக பொரிஞ்சு மொறுமொறுப்பாக வரும் வரை காத்திருக்க வேண்டும். காய்கறி பக்கோடாக்களை கவனமாக எண்ணெயிலிருந்து எடுக்கிறோம். இந்த ரமலான் நேரத்துல இது மிகவும் சுவையாகவும் மெருமொறுப்பாகவும் இருக்கும். இதோ சூடான மற்றும் சுவையான காய்கறி பகோராக்கள் தயாராக உள்ளன. உங்கள் நோன்பு திறக்கும் நேரத்திற்கு இது மிகவும் பொருத்தமான உணவாகும். இப்தாருக்காக இந்த சிக்கன் கலவைய நன்றாட பிசைஞ்சு தயார் செய்ய வேண்டும். இது மிகவும் சுவையாக இருக்கும். கட்லெட்டுகளை நான் கவனமாக வடிவமைக்கிறேன். இது ரமலான் நோன்பு கழிக்க மிகவும் சுவையா இருக்கும். இதோ இப்போது இவை தயாராகி சிக்கன் துண்ட முட்டையில் நனைத்து பிறகு பிரெட் தூளில் நன்றாக அழுத்தி எடுக்க வேண்டும். இது ஒரு மொறுமொறுப்பான சுவையை தரும். ரமலான் நோன்புக்காக சுவையான கோழி கட்லெட்டுகளை சூடான எண்ணெயில் பொன்னிறமாக வறுக்கிறார். இது மிகவும் ருசியாக. மொறுமொறுப்பான சிக்கன் கட்லெட் தக்காளி சட்னி மற்றும் பச்சை சட்னியுடன் மிகவும் சுவையாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் முயற்சி செய்து பாருங்கள். ஒரு முதியவர் அடுப்பில் கொதிக்கும் தண்ணீரில் கவனமாக முட்டைகளை வைக்கிறார். ரமலான் மாதத்தில் இந்த சமையல் காட்சி மிகவும் அமைதியாக இருக்கிறது. கடலை மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள், உப்பு மற்றும் சீரகம் சேர்த்து கெட்டியான பதத்திற்கு பிசைய வேண்டும். வேக வைத்த முட்டைகளை காரமான கடலை மாவு கலவையில் நன்கு நனைத்து முழுமையாக மூடி அதன் சுவையை அதிகரிக்க வேண்டும். இந்த முட்டைகளை மெதுவாக எண்ணெய்க்குள் போட வேண்டும். அது பொன்னிறமா வரும் வரை மெதுவாக திருப்பி விடுங்கள். இதோ சூடான முட்டை போண்டா புதினா சட்னி மற்றும் தக்காளி சாசுடன் சுவைக்க மிகவும் அருமையா இருக்கும். தயவு செய்து சாப்பிட்டு மகிழுங்கள். உருளைக்கிழங்கை நன்கு மசித்து அதில் நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை மற்றும் மசாலாக்களை சேர்த்து பிசைய வேண்டும். இது மிகவும் சுவையாக இருக்கும். இந்த மென்மையான ரொட்டி துண்டின் நடுவில் சுவையான உருளைக்கிழங்கு மசாலாவை வைத்து மெதுவாக தடவ வேண்டும். இது மிகவும் சுவையாக இருக்கும். பாட்டி இப்போது ரொட்டியை உருளையாக உருட்டுகிறார். அதன் ஓரங்களை மென்மையாக அழுத்தி உருளை வடிவில் அழகாக. ரமதான் மாலையில் நான் சுவையான ரொட்டிகளை பொரிக்கிறேன். இது மிகவும் அழகாகவும் பொன்னிறமாகவும் மாறுகிறது. இந்த ருசியான முஆதிரா ரோட்டி மற்றும் சபைகளை உங்கள் இஃப்தருக்காக ரசித்து உண்ணுங்கள். இது மிக்க சுவையாக இருக்கும். இந்த சுவையான கோழி மற்றும் காய்கறி கலவையை தயாரிக்க நாம இப்போது தேவையான மாஸ்லக்பால் மற்றும் சோயா சாஸ் சேர்த்து நாய்க்காக கீர்க்கற வேண்டும். இப்போது அந்த மூத்த பெண்மணி சிக்கன் மற்றும் காய்கறி கலவையை அந்த மெல்லிய ஸ்பிரிங் ரோல் மாவின் நடுவில் வைத்து கவனமாக சமமாக பரப்புகிறார். ஒரு முதியவர் மிக துல்லியமாக வசந்த உருளைகளை சுருட்டி மாவு பசையை பயன்படுத்தி அதன் ஓரங்களை அழகாக ஒட்டி சீல் வைக்கிறார். வசந்த உருண்டைகளை சூடான எண்ணெயுடன் சேர்த்து பொன்னிறமாக வறுக்க வேண்டும். ரமலான் காலத்தில் இது மிகவும் சுவையாக இருக்கும். இதோ சூடான மற்றும் மொறுமொறுப்பான சிக்கன் ஸ்பிரிங் ரோல்ஸ். இஃப்தார் நேரத்திற்கு ஏற்ற சுவையான தின்பண்டம் இது. சுவைத்து பாருங்கள். கோழி இறைச்சியுடன் உப்பு, மிளகு, பூண்டு தூள் மற்றும் மசாலா பொருட்களை சேர்த்து கைகளால் மெதுவாக கலந்து சுவையான உணவை தயார் செய்கிறோம். கோழி இறைச்சி கலவையிலிருந்து சிறிய நெவத்துகளை செய்து தட்டில் அடுக்கி வைக்கிறார். சமையலறையில் உணவு தயாரிப்பு அழகாக. சிக்கன் துண்டுகளை முட்டையில் நனைத்து பிறகு இந்த மொறுமொறுப்பான தூளில் நன்றாக பெரட்டி எடுக்க வேண்டும். இது மிகவும் சுவையாக. இந்த நக்கெட்ஸை சூடான எண்ணெயில மெதுவாக போடவும் அவை பொன்னிறமாக மாறும் வரை நன்றாக பொரிக்க வேண்டும். சுவையான சிக்கன் நகெட்ஸ் இஃப்தார் நேரத்திற்கு ஏற்றது. மொறுமொறுப்பான நகெட்ஸுடன் தக்காளி மற்றும் மிளகாய் சாஸ் சேர்த்து பரிமாறவும்.